சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியமாக இதுதான் சத்தமானு தெரியல. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமாவா இல்லைங்களாங்க? இந்த 2ஆம் நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உண்மையாலுமே மேட்டூர் அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு, ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம பிறந்த இடம்ன்றது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, எந்த சபையினுடைய பாகுபாடும் இல்லாதபடிக்கு எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளிலேயும் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு எந்த விதமான போட்டி பொறாமை, அந்த என்ன எரிச்சல், கோபம், இந்த மாதிரியான எந்த ஒரு சுபாவங்கள் இல்லாமல் தேவனுடைய அன்பை பற்றி கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் பார்ப்பதில், இந்த இடத்துல உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்ற சபையிலேருந்து வந்திருக்கிற மக்களை உங்கள் எல்லாத்தையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. நேற்றே லேட்டாகி போச்சு, நீ இப்படியே பேசியிருந்தீங்கன்னா லேட்டாகி போயிடும். அதனால் வந்தவருக்கு மைக்கை கொடுத்துட்டு நீ போய் உட்காருன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்லா புரியுது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய ஐயாவை நம்ம வரவேற்கலாமா? ஜெயஸ் பாஸ்கர் ஐயா அவர்களை, சத்திய மார்க்க வார்த்தையின் ஆலயம் அதனுடைய போதகர் ஐயா அவர்களை நாங்கள் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். தேவ கிருபையினாலே மேட்டூர் பகுதியிலே ஓசன்னா திருச்சபையில் இந்த 2வது நாள் கூடுகையிலும் கூடி வரும்படி நம்ம எல்லாருக்கும் தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அழைத்த ஓசன்னா திருச்சபையின் போதகர் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு கர்த்தருக்குள் மனமார்ந்த நன்றிகளையும், அருமையாக எங்களோடு கூட மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தேவதாசர்களுக்கும் கர்த்தருக்குள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் மகிமைகளையும் தேவனுக்கு செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் ஓசன்னா திருச்சபை மாத்திரமல்லாமல் அநேகர் தேவ ஜனங்கள் சத்தியத்துக்காக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நேற்று மாலையிலிருந்து சத்தியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது? நேற்று மாலையில் பார்த்த சத்தியங்கள், இன்றைக்கு காலையில் பார்த்த சத்தியங்கள் பிரயோஜனமாக இருக்கிறதா? எத்தனை பேர் அதன்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க? வெரி குட். கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபையினாலே இந்த மாலை வேளையிலும் நாம் மீண்டும் நேற்று பார்த்த அந்த சத்தியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை இன்றைக்கும் ஆவியின் உதவியோடு பார்க்க போகிறோம். நேற்று நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவது எப்படி என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் எல்லாருமே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை எப்படி பெறுவது, அந்த ராஜ்யம்னா என்ன, அதுக்குரிய வழிமுறைகளை நேற்று ஆவியான உதவியோடு சத்தியங்களை விளங்கிக் கொள்ள தேவன் உதவி செய்தார். இந்த மாலை வேளையிலும் அதன் தொடர்ச்சியாக அந்த ராஜ்யத்தை குறித்த இன்னொரு ஆழமான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் நேற்று 3 ராஜ்யங்களை பார்த்தோம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், 2வது மனுஷனுடைய ராஜ்யம், 3வது பிசாசினுடைய ராஜ்யம். இந்த 3 ராஜ்யங்களை குறித்து வேதத்தில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம். அதில் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுகிற ரகசியத்தை இப்போ பார்க்க போகிறோம். அசைவில்லாத ராஜ்யம்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நேற்று புதிய எருசலேம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1, 2 அதில் சொல்லப்பட்டபடி பரலோகத்தை விட்டு மணவாட்டிக்காக
இறங்கி வரக்கூடிய ஒரு ராஜ்யம்தான் புதிய எருசலேம் என்கிற கிறிஸ்துவின் ராஜ்யம். அதில் தான் நித்திய காலமாக யார் யார் வாழ போகிறோம்? மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். சத்தியங்களை அறியக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டு கொடுத்து வருகிறார். சில நினைப்பாங்க, வார வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, டெய்லி பைபிள் படிக்கணுமா, டெய்லி ஜெபம் பண்ணணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி சாப்பிடணுமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2024 எத்தனை ஆடு வயிற்றுக்குள்ளே போயிருக்கு, எத்தனை கோழி வயிற்றுக்குள்ளே போயிருக்கு, எத்தனை மூட்டை அரிசி வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. எனக்காவது இது வேணான்னு இந்த வருஷம் லீவ் விட்டோமா? 50 வயசில் ஒருத்தங்க இருக்கிறீங்கன்னா 50 வயசை கணக்கு போடுங்க, எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்ருப்போம், எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் வேணான்னு சொல்ல மாட்டோமே. ஆனால் வசனத்தை படிக்கணும், எத்தனை தடவை படிக்கிறது? வார வாரம் சர்ச்சுக்கு போகணுமா? டெய்லியுமா ஜெபம் பண்ணணும்? இனி அந்த எண்ணமே வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன் டெய்லி சாப்பிட்றோம், ஏன் டெய்லி தண்ணி குடிக்கிறோம், ஏன் டெய்லி சுவாசிக்கிறோன்னு கேட்டால் உயிர் வாழ. ஏன் டெய்லி வேதத்தை வாசிக்கணும்னு கேட்டால் அங்கே போய் வாழ. நித்தியத்தில் போய் வாழ்வதற்கு அனுதினமும் வேதம் முக்கியம், அனுதினமும் தேவன் முக்கியம். அதனால் சாப்பிடாம கூட இருந்துருங்க, தேவனோடு இருக்கிற உறவை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிவு வரையந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13 ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அசைவில்லாத ராஜ்யமாகி புதிய எருசலேமில் நம்ம போய் வாழ்வதற்கு ஆண்டவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார். நாம் ஆயத்தமா? நாம் அந்த ஆண்டவருடைய வருகையில் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொள்ளணும். அவர் ஆயத்தம், நான் ஆயத்தமா? அப்போ டெய்லி ஆண்டவருடைய வருகைக்கு என்ன செய்யணும்? நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த வேதத்தை ஆண்டவர் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே அசைவில்லாத ராஜ்யம் அவ்வளோ முக்கியம் என்பதை மறந்துடாதீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆழமான காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன் முதலாவது என்று சொல்லுகிறார்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா? அப்படின்னா என்ன? எப்படி அந்த ராஜ்யத்தை தேடுவது? முதல்ல தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இது நமக்கு புரிந்தால்தான் நாம் அந்த ராஜ்யத்தை தேட முடியும். இப்போ நான் சொல்றதெல்லாம் மனதில் வைத்துக்கோங்க. பரலோக ராஜ்யம் 1, தேவனுடைய ராஜ்யம் 2, அசைவில்லாத ராஜ்யம் 3. இது 3 மட்டும் மனதில் வச்சுக்கோ. பரலோக ராஜ்யம் என்பது லிட்ரலாக பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நேற்று பார்த்தோம்ல, பரலோகத்தில் அவர் சிங்காசனத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி நம்ம பார்த்தோம். அது பரலோக ராஜ்யம். லிட்ரலாகவே இப்போ பரலோகத்தில் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
சங்கீதம் 82:1 வாசித்தீங்கன்னா வாசிங்களேன். சங்கீதம் 82:1. தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். இந்த தேவ சபை எதுனா பரலோகத்தில் இருக்கிற செனட், பரலோகத்தினுடைய அரசாங்கம். அதுல தேவன் என்ன செய்கிறாராம்? எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையில் தேவர்கள் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். யார் இந்த தேவர்கள்? தேவ தூதர்கள். அவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். இந்த அரசாங்கம் சும்மா இல்லைங்க பரலோகத்தில். நேற்று நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்மை குறித்த தலையெழுத்து அங்கே தான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தில் புஸ்தக சுருள்கள் காணப்படுகிறது. அந்த புஸ்தக சுருளில் அந்த பரலோக அரசாங்கத்தில் நம்மை குறித்த ஒவ்வொரு எழுத்துக்களும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எதை எழுதுகிறார், எப்படி எழுதுகிறார், வேதத்தில் அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு அதை பற்றியே தெரியாது. பரலோகத்தில் நம்மை பற்றி அனுதினமும் தேவன் எழுதுகிறார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வரும். அந்த நியாய தீர்ப்பில் அவர் பேச மாட்டார், அவர் எழுதின புஸ்தகங்கள் பேசும். எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அகன்று போயின, இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது என்ன திறக்கப்பட்டது? எதுக்காக போய் நிற்கிறோம்? மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். பைபிளில் மொத்தம் 21 நியாய தீர்ப்பு இருக்கு. அதில் இது கடைசி நியாய தீர்ப்பு. இந்த கடைசி நியாய தீர்ப்பில் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் நிற்கணும். இல்லை சார், ரட்சிக்கப்பட்டுட்டா நியாய தீர்ப்பே தேவையில்லை. எங்கே போட்டிருக்கு பைபிளில் நியாய தீர்ப்பில் தேவையில்லைன்னு? இது அப்படியே வச்சுக்கோங்க. எபிரேயர் 9:27 வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டுருச்சு, நியமிச்சிட்டார். இது மாறாது. அப்ப பாவிகளும் நியாய தீர்ப்புக்கு வருவாங்க, நீதிமான்களும் நியாய தீர்ப்புக்கு வந்துதான் ஆகணும். நம்ம எதுக்கு நியாய தீர்ப்பு போனோம்னா, அவங்க தண்டனைக்கா போவாங்க, நம்ம பலன்களுக்கா போகணும். ரிவார்டு வாங்குவதும் நியாய தீர்ப்பில் தான், தண்டனை வாங்குவதும் நியாய தீர்ப்பில் தான். ஏன்னா அங்கதான் புஸ்தக சுருள்கள் திறக்கப்பட்டு நமக்குரிய கணக்குகள் வாசிக்கப்படும். அதனால் நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டான்னு நினைக்காதீங்க. நம் தேவன் ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுதி கொண்டே இருக்கிறார். பல இடங்கள் அதுக்கு வசனத்தை நான் காட்ட முடியும். இப்போ வாசிங்க மறுபடியும். வெளிப்படுத்தல் 20:12-13. ஓகே. காணப்படவில்லை, நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. முதல்ல புஸ்தகங்கள், அது ஒரு கோடு வேர்டு. புஸ்தகங்கள் ப்ளூரல். எத்தனை புக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். புஸ்தகங்கள் திறக்கப்பட, அதோடு முடிக்க வேண்டியதானே? ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஜீவ புஸ்தகம் தெரியுது. புஸ்தகங்கள் என்ன? அது என்ன புஸ்தகங்கள்?
அந்த ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படுது. இப்ப என்ன சொல்றார் பாருங்க, பசங்க. அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார். எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கணும். எல்லாரை குறித்து எழுதின புஸ்தகங்களை தேவன் திறப்பார். அதில் எழுதப்பட்டவைகளின்படியே நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு அடைவோம். இது மாற்றமே இல்லை. இதை பைபாஸ் பண்ணி நம்ம போகவே முடியாது. இந்த இடத்துல லஞ்சம் வேலை செய்யாது. நீங்க ஐஸ் வச்சா கூட மாட்டிக்குவீங்க. அப்பவே முடியாது. அப்ப இதெல்லாம் எங்க எழுதப்படுது? பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் இருக்கிற அரசாங்கம். நிறைய பேருக்கு அங்க ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னே தெரியாது. எல்லாரும் பரலோகம் போறோம் சொல்லுவேன் மொழிய, பரலோகத்தில் என்னென்னலாம் நடக்குது, அங்க போய் என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறோம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு இன்னைக்கு தேவ ஜனங்கள் யோசிக்காததுனால தான் அங்க போறதுக்கு இன்னும் ஆயத்தமே ஆகாம இருக்கிறாங்க. பூமியில் இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், இதுலயே நோக்கம் இருக்குது ஒழிய பரலோகத்தில் நமக்கு சொந்தமான கிரீடங்கள், பலன்கள், மகிமைகள், சிங்காசனம் வாங்கணும்னு எனக்கு என்ன வருதா? அதை சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுறோமா? அதுக்காக ஓடுறோமா? மரணம் எப்போ வேணாலும் வரும், உண்மைதானே? மதியானம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போனோம். ஒரு ஃபோன் வந்தது. ஒரு ஊழியக்காரனை வேலூர்லேருந்து வர 24ஆம் தேதி துறையூர் என்கிற ஊரில், திருச்சி பகுதியில் இருக்கிற ஊரில் ஒரு ஊழியத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். காலையில் பாஸ் ஃபெலோஷிப்பில் அவர் பேசணும், மாலையில் ஒரு காஸ்பல் மீட்டிங்கில் பேசணும். டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வரேன்ட்டு. சாயங்காலம் 3:30 மணிக்கு செய்தி வருது, இறந்து. அற்புதமான ஊழியக்கார், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்கார். ஹார்ட் அட்டாக். யாருக்கு தெரியும்? நம்ம ஜீவன் அவர் கரங்கள்ல இருக்கு. அவர் கொடுத்தாதான் நம்ம வாழ முடியும். அவர் கையை முடிக்காம நம்ம மறிச்சிடும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு எதுக்கு புரிவாதம், எதுக்கு வீண் சிந்தனை? பூமி என்ன பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டாரு, இங்கேயே நம்ம இருக்க போறோம். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணி ஆகணும்? உட்காரணும், போயிட்டு தான் இருக்கும். எவ்வளோ கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் இறந்துட்டோம்னா அதனால நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ சொத்து இருந்தாலும் மீண்டும் உயிர் வராது, போனது. உண்மையாக நம்ம நிற்பது நிர்மூலமாகாதுப்பா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபைனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் கொடுக்குற பலத்தினால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கலாமா இல்லை மறிக்கலாமான்னு முடிவு பண்ணுறதே அந்த அரசாங்கம் தான். அங்கே தான் முடிவு பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் பரலோக ராஜ்யம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவையெல்லாம் எங்க இருந்தா வருது? யாக்கோபு 1:17. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து உண்டாகி அங்கிருந்து இறங்கி வருதான். பரலோகத்திலிருந்து அவர் சப்ளை பண்றதை நிறுத்திட்டாருன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எல்லாமே நன்மையான ஈவு, பூரணமான வரம்,
அதுக்குள்ளே நிறைய சத்தியங்கள் மறைஞ்சு. எதெல்லாம் நன்மையான ஈவு? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்டது நன்மையான ஈவு. அல்லேலூயா. எபேசர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்குது, உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அந்த ஈவும் பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வந்தது, அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது மாதிரி 21 ஈவுகள் புதிய ஏற்பாடில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நன்மையான ஈவுகள். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதாங்க சத்திய புதையலே கிடைக்கும். இதுக்கு தாங்க பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 கணக்கில் இது மாதிரி புதையல்களை தோண்டி எடுக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் இன்றைக்கும் செயல்படுறதுனால தான் பூமி சுத்துது, சூரியன் சுத்துது, அண்ட சராசரங்கள் இயங்குது. இந்த அத்தனை கிரகங்களுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. பரலோகம் அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டாக சூரியன் வெடித்து சிதறிடும், கிரகங்கள்லாம் வெடித்து சிதறிடும். அதெல்லாம் சும்மா இயங்கலை, பரலோகத்திலேருந்து ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்கிறான், ஒரு தூதன் இருக்கிறான். சூரியன் மேல் ஒரு தூதன் நிற்கிறான், வெளிப்படத்தில் வாசிங்கன்னா தெரியும். கடல் மேல் ஒரு தூதன் நிற்பான், 4 காற்றுகளை பிடித்து கொண்டு ஒரு தூதன் நிற்பான். எல்லாவற்றையும் இயக்குகிறவர் தேவன் என்பதுக்கு சாட்சியா இந்த ஏஞ்சல்ஸை வைத்துதான் அண்ட சராசரங்களை நாம் தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை தான் நம்ம சேவிக்கிறோம். அப்போ பரலோக அரசாங்கம் நித்தியமானதா இல்லையா? அதுக்கு முடிவே கிடையாது. ஒரு நாள் அங்கே போய் நியாய தீர்ப்புக்கு நின்று அப்போ தான் அந்த அரசாங்கத்தை பார்க்கவே போகிறோம். அல்லேலூயா. அங்கே போய் நின்று பலனை வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதான் இப்போ பார்க்க போகிறோம். தண்டனை வாங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே படிக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க, தண்டனை கிடச்சிரும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னா பலன் கிடைக்கும். எது வேணும், தண்டனையா பலனா? சொல்லுங்க, பலன் தான் வேணுமா? பரவாயில்லையே, சரி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கடன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் ஏன் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை நீங்கள் இழந்தாலும் அதன் பலன் போயிடும். அதுக்காக ரொம்ப நிதானமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். கத்தி பேசி கடகடன்னு முடிச்சிட எனக்கு முடியும், ஆனால் உள்ளார போகணுமே, சத்தியம் இருதயத்தில் போய் உட்காரணுமே. அதுக்கு தான் பகுத்து நிதானமாய் போதிக்க கடவரும் பைபிளில் இருக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி பார்த்தோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இருக்குது. இது பரலோக ராஜ்யமா கேட்டால் இல்லை. பரலோக ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. அப்படி என்னது தேவனுடைய ராஜ்யம்? வாசிங்க, ரோமருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. எவ்வளோ அழகாக ஒரு டெஃபினேஷன் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆன்சர் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. 3 காரியம். 1, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஓகே, அடுத்தது நீதி, சமாதானம், சந்தோஷம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மறைந்திருக்கிற 3 ரகசியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் முதலாவது தேடணுமா? அல்லேலூயா. எதுக்காக முதலாவது தேட வேண்டும்? இந்த தேவனுடைய ராஜ்யம் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அது அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்வதற்கு ஏதுவானது
அல்ல. வாசிங்க லூக்கா 17:20. லூக்கா 17:20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நிறுத்துங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வராது? கண்களுக்கு முன்பாக நீங்கள் காண்றபடி வராது. அதான் பிரத்யட்சம். இப்ப யார் ஆட்சி நடக்குது இந்தியாவில் நமக்கு தெரியும். இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அமெரிக்காவில் இருக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கா, நம்ம பார்த்துட்டு வர பார்க்க முடியாது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? அடுத்த வசனம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு அது ஏதுவும் இராது. பிரத்யட்சமாய் வராது. இதோ அங்கே இங்கன்னு சொல்லப்படுறதுக்கு ஏதுவாயும் இராது. அப்படின்னு அது எங்க இருக்குது? அடுத்த பகுதி, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் இல்லை, பாதாளத்தில் இல்லை, உங்களுக்குள், நமக்குள் இருப்பதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப நமக்குள் ஒரு ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதான் தேவனுடைய ராஜ்யம். இன்னும் புரியுமா சொல்ற? நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாருக்குள்ளெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இப்ப நம்ம மரிக்கிறதுக்குள்ள நம்ம ஆத்மாவி சரித்தில் கட்டப்படலையோ அவங்க வருகையில் போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவது தேவ சித்தம். அந்த ராஜ்யம் நமக்குள் கட்டப்படணும். அப்படின்னா என்ன? நமக்குள் ஒரு ராஜ்யம் கட்டப்படுறதுன்னா என்ன? ராஜ்யம்னா நேற்று பார்த்தோம், சொன்னேன், ஆளுகை. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றதுல ராஜ்யம்னா ஆளுகைன்னு பார்த்தோம். ராஜ்யத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, இப்படிலாம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அப்ப நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஏன் கட்டப்படணும்னா நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் மூன்றையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இப்ப யார் ஆளுகை செய்யறா? பிசாசு தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குள்ள யார் ராஜ்யம் இருந்தது தெரியுமா? பிசாசின் ராஜ்யம். வாசிங்க கொலோசையர் 1:13. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரம், பிசாசின் ராஜ்யம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளலாம் யார் ராஜ்யம் இருக்குது? பிசாசின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை துரத்திட்டு அவங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் உண்டாக்குவதான் தேவ திட்டம். அது எதன் மூலமாய் உண்டாகிறது? ரட்சிப்பின் மூலமாய். மத்தேயு 12 பாருங்க, அதை பார்த்துட்டு இங்கே வருவோம். நேற்று கூட அதை வாசித்தோம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப யாரை துரத்தினா தேவராஜ்யம் உள்ளார வரும்? பிசாசை துரத்தினா. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், பிசாசு நம்மை விட்டு ஓடிட்டான். அப்ப நமக்குள்ள தேவராஜ்யம் வந்திருக்கணும்ல? இன்னும் வரல. எப்படி சொல்றீங்க தேவராஜ்யம் வரலன்னு?
பிசாசு போயிட்டான். ஆனால் உள்ளார கட்டப்பட வேண்டிய தேவராஜ்யம் இன்னும் கட்டப்படலை. ஏன்னா அதுக்குரிய வேலைகளை நம்ம இன்னும் செய்யலை. அதுக்கு தான் மத்தேயுல ஆண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்கள், அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை முக்கியத்துவப்படுத்துங்கள். அப்பதான் நீங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த ராஜ்யத்துக்குரிய வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா மறுபடியும் பிசாசு அவன் ராஜ்யத்தை நமக்குள் கொண்டு வந்து விடுவான். ஜாக்கிரதை. அதனால்தான் பல இடங்களை வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன் நிருபத்தில் பவுல் எழுதுறார் அப்படி? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடுத்தா மறுபடியும் வந்து கூடாரம் போடுவான். உண்மையா அவன் நம்மளை விட்டு வெளியே ஓடுனது ஒரு பெரிய அதிசயம். நம்ம இன்னும் ரட்சிப்போட மகத்துவம் தெரியாமலே இருக்கிறோம். நிறைய பேர் ரட்சிப்புனா குடியை விட்டது ரட்சிப்பு, சினிமா பார்க்கறது விட்டது ரட்சிப்பு, சில வியாதியிலேருந்து குணமானது ரட்சிப்புன்னு நினைக்கிறீங்க. பிசாசினுடைய ஆளுகையே நம்மளை விட்டு ஓடினாதான் ரட்சிப்பு. அவ்வளோ பெரிய விடுதலை கத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னும் நமக்குள்ள இந்த தேவராஜ்யம் கட்டப்படாமல் இருக்கிறதான் வேதனையான காரியம். அதுக்கு என்ன சபையா நம்ம முயற்சி பண்றோம்? ஒவ்வொருவரும் என்ன முயற்சி பண்றோம்? அப்ப அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை தேடணும். அப்ப அந்த ராஜ்யத்துக்குரியது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை தான் ரோமரில் பார்த்தோம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சுருக்கமாக சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் ஆவியின் கனிகளோடு தொடர்புடையது. தேவனுடைய ராஜ்யம் எதோடு தொடர்புடையது? ஆவியின் கனியோடு தொடர்புடையது. ரோமர் 14:17 பார்த்தோம். சந்தோஷம், நீதி, சமாதானம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனியோடு தொடர்புடையது. அப்ப யாருக்குள்ளெல்லாம் ஆவியின் கனி இருக்கிறதோ அவங்களுக்குள்ள தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களிட்ட ராஜ்யம் கொடுக்கப்படும் இருக்க ஒரு வசனம். கனி கூடாதவர்கள்ட்ட அந்த ராஜ்யம் பிடுங்கி கனி கொடுக்கிறவரிடத்துல கொடுக்கப்படும். எத்தனை பேர் நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறோம்? நம்மளை ஆண்டவர் அழைத்த ரட்சித்த நோக்கமே எதுக்காக தான்? கனி கொடுக்க. யோவான் 15:16 என்ன சொல்றார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. வாசிங்க யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இது நம்மகிட்ட இருக்கா? அவர் ஏற்படுத்தின நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற இருக்கா? யோசிங்க. எத்தனை பேர் கனி கொடுத்து வாழ்றோம்? நிறைய பேர் கனினாலே என்னன்னு தெரியல. சொல்லுங்க பாஸ், நாளைக்கு வேணா 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த கனியை கேட்கல, ஆவியின் கனி. என்ன கனியில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? பைபிள் கனியில் ஆரம்பித்து கனியில் முடியுது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் இருக்குமா இருக்காதா? முதல் பிரச்சனையே கனியில் தான் வந்தது. அதே கனியை தான் ரிவார்டாக கடைசியில் வெளிப்படுத்தல கொடுக்க போறார். அவங்களுக்கு பேர் தான் ஜெயம் கொள்றவங்க. வாசிங்க வெளிப்படுத்தல் 2:7. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
பைபிள் கனியில் ஆரம்பித்து கனியில் முடியுது. இதுக்கு இடையில பைபிளில் புதிய ஏற்பாடில் ஆரம்பத்திலேருந்து நிருபங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கனியை பற்றி நிறைய சத்தியங்களை ஆவியான சொல்லிக்கிட்டே வர்றார். ஏன் கனி அவ்வளோ முக்கியம்? அதுலேயும் ஆவியின் கனியே முக்கியம். ஆவியின் கனின்னா என்ன? கலாத்தியர் 5:22 ஒரு லிஸ்ட் வரும், வாசிங்க. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோன்னு ஆரம்பிக்குதுல்ல, அப்படின்னா என்ன? வெறுங்கனின்னு போடல, ஆவியின் கனியோ. அப்ப இங்க வர ஆவியின் கனின்னா என்ன? ஆவியானவர் கொடுக்கிற கனியா? நிறைய பேர் ஆவின்னோடனே ஆவியானர்னு எடுத்துருவோம். இல்லை, இங்க வர ஆவி என்பது ஆவியானவர் அல்ல. ஏன்னா நமக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுதுன்னா, அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். கனி கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கணும் தானே எழுதியிருக்கு. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்குள்ள கனியை உண்டு பண்ணுவேன்னா சொன்னார். கனி கொடுக்க வேண்டிய வேலை யாருடையது? நம்முடையது. அப்ப ஆவியானவர் உண்டு பண்ணிடுவார், ஆவியானவர் கனியை கொடுத்துருவார்லாம் நினைக்காதீங்க. ஆவியானவர் கனிக்குரிய சத்தியத்தை தான் சொல்லி கொடுப்பார். கனி கொடுக்க வேண்டியது யார் மேல் விழுந்த கடமை? நம்மேல் விழுந்த கடமை. அப்ப இங்க வர ஆவியின் கனி, அந்த ஆவின்னா என்ன? பைபிளில் எந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தத்தை நம்ம எடுக்கக்கூடாது. குறைஞ்சது 3 அர்த்தம் வரும். நீங்கள் எந்த வார்த்தை சொல்லுங்க, அதுக்கு 3 அர்த்தம் பைபிளில் இருக்கு. அப்போ இங்கே வரக்கூடிய ஆவி என்றால் யோவான் 6:63 ஆன்சர் இருக்கு. அந்த ஆவினா என்ன? வாசிங்க, யோவான் 6:63. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். அப்ப இங்க ஆவி என்பதற்கு வசனம். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப வசனத்துக்கு இன்னொரு பேரு ஆவி. பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 விதமான ஆவிகள் இருக்கு. அது இன்னொரு சப்ஜெக்ட் அது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியில் வரக்கூடிய ஆவி என்பது வசனத்தை குறிக்குது. அப்போ ஆவியின் கனியோ என்றால் வசனத்தின் மூலம் உண்டாகிற கனி என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் யாருக்குள்ளெல்லாம் போகிறதோ அவங்களுக்குள்ள அந்த வசனம் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? கனியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அந்த வசனம் நமக்குள்ளே போய் கனி கொடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் பிசாசு விட மாட்டான். அதுக்கு தான் நிறைய தடைகள் உண்டு பண்ணுவான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் படித்தா கொஞ்சம் புரியும். சங்கீதம் 1:2-3 வாசிங்க. 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? வேதத்துக்கும் கனிக்கும் உள்ள தொடர்பு. இன்னைக்கு ஏன் பிசாசு வேதத்தை விட்டு எல்லாரையும் வெகு தூரம் அனுப்புறான்? நீங்க வேதத்தோடு நெருங்கினீங்கன்னா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் மாற ஆரம்பிச்சோம். காலையில் கூட சொன்ன, வேதம் எந்த அளவு உங்களுக்குள் போகுதோ அந்த வேதத்துக்கு இருக்கிற வல்லமை உங்களை முற்றிலும் மாற்றிவிடும். அல்லேலூயா. இதுக்கு தான் இன்னைக்கு பிசாசு முக்கியத்துவம் கொடுக்க விட மாட்டோம். காலையில் பார்த்தோம்ல, வேதமும் ஜபம்ன்ற தலைப்பில் பார்த்தோம்ல, ஜபத்துக்கு கூட விட்டுருவாங்க, வேதத்துக்கு மட்டும் விடவே மாட்டாங்க. காலையில் பார்த்தோம்ல.
நீங்கள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை கூட விட்டுருவான். உபவாசம் போகிறீங்களா விட்டுருவான், ஆராதனைக்கு போகிறீங்களா விட்டுருவான், நைட் ப்ரேயர் போகிறீங்களா விட்டுருவான். பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் வர விட மாட்டான். எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கும், அந்த பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் கும்பலே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு போராட்டம். எல்லா பாஸ்டரையும் கேட்டு பாருங்கள், அவங்க சபையில் நடத்துகிற பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் ஆட்கள் கம்மியாக வரும். ஏன்? சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அது அவனுக்கு நல்லா தெரியும். இந்த ஜனங்கள் சத்தியத்தை அறியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா எனக்கு தான் தலைவலின்னுவான். அதுக்கு தான் அவன் பைபிள் படிக்க விட மாட்டான், சத்தியத்தை அறிய விட மாட்டான், விளங்கி கொள்ள விட மாட்டான். 32 வருஷமாக இந்த ஊழியத்தில் அதான் எனக்கு இருக்கிற பெரிய போராட்டம். அல்லேலூயா. இத்தனாயிரம் பேர் உருவாக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரகிள் அவங்க சொல்கிற சாட்சி. இத்தனை வருடங்கள் நான் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருடங்கள் சபைக்கு வரேன், ஆனால் வேதத்தை நான் ஒழுங்காக வாசித்ததே கிடையாது. உங்கள் கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கண்களை கர்த்தர் திறந்து அதுக்குரிய அர்த்தங்களை விளங்க வச்சு இன்றைக்கி மணிக்கணக்காக வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சாட்சி? ஏன்னா முதல்ல அதை நான் அனுபவமாக்கி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அதை நான் செய்கிறதுனால மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க, விடுதலையை பார்க்குறாங்க, மாற்றங்களை பார்க்குறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் கனிகளோடு தொடர்புடையது. அல்லேலூயா. அப்போ கனி கொடுத்தாதாங்க நமக்குள்ள தேவராஜ்யம் கட்டப்படும். அப்போ கலாத்தியரில் 9 கனிகள் வருது, வாசிச்சா தெரியும். அன்புல இருந்து ஆரம்பிச்சு அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 9 கனி. ஆனால் உண்மையாகவே 9 கனி கிடையாது. எத்தனை கனி கொடுக்கணும் தெரியுமா? நம்ம சொல்லுங்க, எத்தனை கனி கொடுக்கணும்? மொத்தம் நம்ம எத்தனை கனி கொடுக்கணும் தெரியுமா? வேதத்தின்படி ஒரே கனின்றது பொதுவான காரியம். ஆனால் நம்பரில் இப்போ வாசித்ததெல்லாம் ஒரு நம்பர் 9ன்னு வாசிக்கிறோம். இதை வைத்து 9 கனி 9 கனின்னு சொல்லுவோம். அப்படி கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் 12 கனி கொடுக்கணும். எத்தனை கனி கொடுக்கணும்? 12 கனி கொடுக்கணும். ஏன் 12 கனின்னு சொல்கிறோம்? அதுக்கும் வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் எத்தனை விதமான? 12 விதமான கனிகளை தரும். அப்ப ஜீவ விருட்சம் எத்தனை விதமான கனிகளை தருதான்? 12 விதம். அந்த வேர்டை நல்லா கவனிங்க. 12 டைப்ஸ். ஒரே கனி இல்லை, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். எத்தனை மாதம்? அப்ப 12 கனியை கொடுக்குன்னா எத்தனை மாதம் இருக்கு பரலோகத்தில்? எத்தனை மாதம்? 12 மாதம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு 12 வச்சார்? 24 வச்சிருக்கலாம், 63 வச்சிருக்கலாம், இல்லை 2 கனி வச்சிருக்கலாம். எதுக்காக ஆண்டவர் 12 என்ற நம்பரை வைக்கணும்? பைபிளில் வர கம்மா புள்ளிக்கு கூட அர்த்தம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நம்பருக்கும் அர்த்தம் இருக்குது. நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன், நிறைய கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். டிவைன் மேக்ஸ்னு ஒரு கோர்ஸ் என்கிட்ட படிக்கிறாங்க ஊழியக்காரங்க, ரொம்ப ஹையஸ்ட் கோர்ஸ் அது. டிவைன் மேக்ஸ், பைபிள் டிவைன் மேக்ஸ், வேதாகம தெய்வீக கணிதம்.
ஸ்கூல் ஆஃப் டேபர்னாக்கல் எடுக்கிறேன், ஸ்கூல் ஆஃப் பிளெஸிங் எடுக்கிறேன், ஸ்கூல் ஆஃப் சால்வேஷன் எடுக்கிறேன், ஸ்கூல் ஆஃப் டெலிவரன்ஸ் எடுக்கிறேன், 12 கோர்ஸ் எடுக்கிறேன். இது அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் டிவைன் மேத்ஸ். பைபிளில் கணக்கு இருக்கு, தெய்வீக வேதாகம கணிதம். இந்த கணிதத்தை படிக்கணும்னா ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துற வரைக்கும் நம்பர்கள் எடுத்து சொல்லிக் கொடுப்பேன். எதுக்காக தேவன் நம்பர்களை பயன்படுத்துகிறார், எண்களை எதுக்காக பயன்படுத்துகிறார்? இன்னும் சொல்லட்டுமா, எண்களை உண்டாக்கினவரே தேவன் தான், மனுஷன் கிடையாது. நம்பர்களை உண்டாக்கினதே தேவன் தான். பைபிளில் இருக்கிற நிறைய ரகசியங்கள், ஆழங்கள் எதில் தான் ஒளிச்சு வச்சிருக்காருன்னா இந்த நம்பர்களுக்குள்ள, அதில் தான் ஒளிச்சு வச்சிருப்பார் தெய்வம். அப்போ அந்த நம்பர்கள் எடுத்து ஆராயும் போது புது வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பார். 1வது நம்பர்லேருந்து 1,44,000 வரைக்கும் பைபிளில் வந்துருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. யாருக்கா தெரியுமா 1,44,000 எதுக்காக ஆண்டவர் சொன்னார்னு? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், எதுக்கு நான் 1,44,000, ஒரு 1.5 லட்சம் போட வேண்டியதானே, 1,50,000 போட வேண்டியது. கொசுரெலாம் நம்ம போட மாட்டோம், சேர்த்து போடுவோம். அப்படி இல்லை, அவர் கணக்கு வேற. பைபிளில் கணக்குன்ற வார்த்தை வந்திருக்கு, நிறைய இடத்துல நான் காட்ட முடியும். நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல காட்டட்டுமா? ரொம்ப அடிக்கடி பிடிச்ச பகுதியை வாசிப்போம்ல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கம் நம்பரையாவது யாரு தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதில் என்ன விளங்கும்? ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உடையவன் என்ன பார்க்க கடவன், கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. எதுக்கு இந்த நம்பர்? எதுக்கு இந்த நம்பர் ஆண்டவர் எழுதணும் 666ன்னு? பிசாசு என்னைக்காவது இது ஏன் நம்பருன்னு சொன்னானா? இதை சொன்னவரே தேவன் தான். அப்ப அவனுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தவரும் தேவன் தான். 666 பிசாசு நம்பர்லாம் சொல்ல தெரிஞ்ச நமக்கு அந்த நம்பர் கொடுத்தவர் யாருன்னு தெரியலையே. அப்ப அவரே சொல்றாரு, இதுல என்ன விளங்கும்? ஞானம் விளங்கும். புத்தி உடையவன் தான் இதை என்ன செய்வான்? கணக்கு பார்ப்பான். 666 மாத்திரம் எடுத்து 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ சத்தியம் இருக்கு அதுக்குள்ள. அப்போ ஒவ்வொரு நம்பர்களுக்குள்ளும் ரகசியங்கள் இருக்கிற மாதிரி 12 என்கிற நம்பருக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் எங்க 12ன்னு வந்தாலும் அதனுடைய அர்த்தம் ராஜ்யம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. 12 என்றால் என்ன அர்த்தம்? ராஜ்யம். எப்படி சொல்றோம்? 12 என்கிற நம்பரை கொண்டது ராஜ்யத்தோட. சரி, நீங்களே சொல்லுங்க, பழைய ஏற்பாடில் எத்தனை கோத்திரம்? 13 பிள்ளைங்க தானே. எதுக்கு 12 கோத்திரம்? நீங்க யாக்கோபு 13 பிள்ளைங்க தானே. வேதத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? 12 கோத்திரம் தான். 12 ஆண் மக்களை தான் கோத்திரம்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டில் எத்தனை சீஷர்கள்? ஏன் 13 பேர் வைக்க வேண்டியதானே? ஆண்டவர் கணக்கு தெரியலையோ? குழம்பிட்டாரோ? யோசுவா எத்தனை கல்லை யோர்தான்ல வச்சார்? எங்க கணக்கு? உனக்கு குறைய வச்சிருக்க வேண்டியதானே? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கல். எதுக்காக மார்பதகத்தில் 12 கற்களை பிரதான ஆசாரியன் சுமந்தான்? எதுக்கு 12 மாதங்கள்? எதுக்கு கிளாக்ல 12 நம்பருக்கு மேல வேற நம்பர் வரல? இப்படியே நான் அடிக்கிட்டே போனா தாங்க மாட்டீங்க, போய் கண்டுபிடிங்க. 12 மணி நேரம் பகலுக்கு, 12 மணி நேரம் இரவுக்கு. ஏன் பிரிச்சார் அப்படி?
பகலை ஆள சூரியன் 12 மணி நேரம், இரவை ஆள சந்திரன் 12 மணி நேரம். ஆள என்ற வார்த்தை வரும்போது 12 மணி நேரம். எபிரேய மொழியில் படித்தா இன்னும் சூப்பராக 12 என்பதற்கு எபிரேய மொழியில் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இருக்குது. ராஜ்யம், ஆளுகை, கவர்மெண்ட், அரசாங்கத்தின் நம்பர், ரூலிங் நம்பர். அப்போ 12னாலே இப்படிப்பட்ட அர்த்தங்கள்லாம் இருக்கும். உடனே ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டுறாதீங்க, நான் 12ஆம் தேதி பிறந்தேன் 12 மணிக்கு பிறந்தாலும் போய் கேட்டுறாதீங்க. அது வேற இது வேற. நியூமராலஜி நான் சொல்லலை, பைபிள் டிவைன் மேக்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். நியூமராலஜி பிசாசு கொண்டு வந்தது, நம்ம நியூமராலஜிலாம் பார்க்கக்கூடாது. ஆனால் தெய்வம் எதை செய்தாலும் ஏன் நம்பர்களை பயன்படுத்துகிறார்னா, ஒரு வேலையை செய்கிறது கூட நோவாட்டா அளவுகளை கொடுக்குறார். அது ஒரு நம்பர். ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு கூட தேவன் அளவுகளை கொடுக்கிறார். அது ஒரு நம்பர். நம்முடைய முடிகள் எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். அது ஒரு நம்பர். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே நமக்கு பேர்லாம் யாருக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுங்க, நம்பர் தாங்க தெரியும். ஆதார் நம்பர். உங்க பேர் கவர்மெண்ட் தெரியுமா? அவங்க அது முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா முனுசாமின்னு ஆயிரக்கணக்கில் முனுசாமி இருக்கும், அது தேவையானக்குன்னுவாங்க. 1000 முனுசாமி இருந்தாலும் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேர் தெரியாது, நம்பர். அதனால தான் ஆதார் கார்டு கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்க, இல்லை நம்பராவது சொல்லுங்க. நம்பரை டைப் பண்ணால் உங்கள் ஹிஸ்ட்ரியே வந்துடும். புரியுதுங்களா? செருப்பு வாங்கினா நம்பர், ஷூ வாங்கினா நம்பர், ஷர்ட் எடுக்க போனால் நம்பர், முடி வெட்டுற போகிற கடையில் 2ஆம் நம்பர் போடட்டுமா 3ஆம் நம்பர் போட்டுமா? முடி வெட்டுறவன் கேட்குறான், என்னையா இங்கேயுமா நம்பரு? ஆமாங்க, 0 போட்டால் மொட்டை அடிச்சிடலாங்க. என்ன லிவியா கேட்குறாங்களா இல்லையா? எல்லாமே நம்பர். எங்க நம்பரே இல்லாமல் போய் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கலாம் பார்ப்போம். சொல்லுங்க, துணி கடைக்கு போறீங்க, சைஸ் என்னன்னு கேட்குறாங்களா இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச சைஸை கொடுங்க, வாங்கிட்டு வருவீங்களா? நம்பர் ஏன் தேவன் அக்யூரன்சின்னு அர்த்தம். நம்பர் எதை காட்டுது? அக்யூரன்சி. கூடாது, குறையாது, பர்ஃபெக்ட். நம் தேவன் அப்படிப்பட்டவர். எதை செய்தால் பர்ஃபெக்டாக செய்கிறவர், கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். அப்ப 12 கனிகளை ஏன் கொடுக்கணுமா? அதை ராஜ்யத்தோடு தொடர்புடையது. புரியுதுங்களா? அப்ப 12 மாதங்களும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புசிக்க கொடுப்பாராம். 12 மாதம் அங்கே இருப்போம், 12 விதமான கனிகளை சாப்பிட போகிறோம். 12 மாதம் வெறும் 12 மாதம் மட்டும் இருப்போம்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், அவர் ராஜ்யத்தில் இருப்போம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆவின் கனி 9 அல்ல, எத்தனை கொடுக்கணும்? 12. இப்பவே 12 கனியை கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமோ அவங்களுக்கு தான் பரலோகத்தில் அந்த ராஜ்யத்தில் லிட்ரலா 12 கனியை கொடுக்க போறார் புசிக்க. அது இருக்குது. நீங்க என்ன புதுசா 12 சொல்றேன், எழுதிக்குவாங்க. ஆத்துமாவில் 9 கனி. அதான் கலாத்தியர் 5:22-23. அன்பு, சந்தோஷம், சமாதானம் எங்க இருந்து வரணும்? ஆத்துமால இருந்து வரணும். ஆவியில, நம்ம ஆவியில ஒரு கனி, நம்ம ஆவியில ஒரு கனி நாம் கொடுக்கணும். ஆவினா நம்ம பேச்சோடு, நாவோடு, வார்த்தைகளோடு தொடர்புடையது. சரீரம் என்பது நம்முடைய கிரியைகளோடு தொடர்புடையது. ஆத்மா தாட் சிஸ்டம், soul is a thought system, spirit is a word system, body is a deed system. இந்த மூணையும் மறக்கக்கூடாது. ஆத்மாவில் எண்ணங்கள் தான் முக்கியம். எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் ஓடுறது ஆத்மா. இருதயத்தை நிறைவு வாய் பேசும்.
ஆவியில் தான் என்ன பண்ணுறோம்? கம்யூனிகேட் பண்ணுறோம். நம்ம மனசில் யோசிக்கிறோம்ல, ஒரு கடைக்கு போகிறாங்க, உங்கள் மனசில் யோசிச்சுட்டே போகிறீங்க. நீங்கள் யோசிக்கிறத கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்களன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரேராக நடக்கும். நான் யோசித்த மாதிரியே வாங்கி கொடுத்துட்டீங்க, அது ஒரு அதிசயம். மனைவி பாராட்டுறது, நான் யோசித்த மாதிரியும் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனால் 99% இவங்க யோசிக்கிறபடி அவங்க வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கு என்ன தெரியுமா அவர் சொல்லுவார்? வாயை திறந்து சொன்னாதான் என்ன அப்படின்வார். அப்போ மனதில் யோசிக்கிறத வெளிப்படுத்துகிற பார்ட்டி அது நம்முடைய ஆவி. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஆவியை தேவன் கொடுத்த நோக்கம் கம்யூனிகேஷன் பார்ட். தேவனோடும் மனிதனோடும் தொடர்பு கொள்ள நம்ம பயன்படுத்துகிற ஒரு அவயம் ஆவி. அல்லேலூயா. அப்போ அதில் ஒரு கனி இருக்கணும். ஆத்துமாவில் 9 கனி, கலாத்தியர் 5:22 23 இருக்கு. 9 கனி நம்ம ஆத்துமாலேருந்து வெளிப்படணும். ஆவியில் ஒரு கனி. இப்போ எத்தனை ஆயிடுச்சு? 10. சரீரத்தில் 2 கனி. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால். ஏன் கனிகளால் நீங்க போட்டிருக்கு ப்ளூரல்ல? நீதியின் வந்தாலே பல இடங்கள்ல இன்னொரு வார்த்தை சேர்ந்து வரும், நியாயம். நீதியும் நியாயமும் ரெட்ட பிள்ளைங்க. சங்கீதத்தெல்லாம் படிச்சீங்கன்னா நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் அவருக்கு முன்பாக நடக்கும். நீதியும் நியாயத்தை செய்கிறவன் பாக்கியவான். ஏன் இது அப்படியே எங்க வருது? வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த 2 வார்த்தையும் வாசிக்கலாம். 11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாடும். பாருங்க, நீதி வர இடத்துல நியாயமும் வருது. அதான் அநியாயம் போட்டிருக்கு. ஆப்போசிட் அநியாயம். நீதி நியாயம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த நீதியும் நியாயத்தை எங்க நம்ம வெளிப்படுத்தணுமா? நம்ம சரீரத்தின் கிரியைகள். அப்படி வெளிப்படுத்துறவங்களுக்கு பேர் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வான்? நீதியை செய்வான். சரியான். நீதி என்றால் சரியானதை செய்தல். ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்களா, பதிலுக்கு ஏமாத்தினோம்னா அநீதி. திருடிட்டானா நம்ம பதிலுக்கு திருடினோம்னா அநீதி. அப்ப நீதி என்றால் சரியானதை செய்தல். அல்லேலூயா. நீதியும் நியாயமும் 2 கனிகள் சரீரத்தில் வெளிப்படும். அப்போ மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 12. ஆத்துமாவில் 9, ஆவியில் 1, சரீரத்தில் 2, மொத்தம் 12 கனிகளை முழுவதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தும் போது நமக்குள் தேவ ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம டெய்லி என்ன பண்ணணுமா? வேதத்தை தேடணும், தேவ ராஜ்யத்தை தேடணும். அந்த கனி உண்டாகிறதுக்காகவே தேவனை தேடணும். அப்ப எங்க போய் தேடுறது? எங்க போய் கனியை பார்க்க முடியும்? வேதத்தில் தான் பார்க்க முடியும். நான் தான் சங்கீதத்தில் சொன்னேன்ல, வேதம் தான், வசனம் தான் இனத்தை நமக்குள்ள உண்டாக்கும், கனியை உண்டாக்கும். அப்ப டெய்லி வேதத்தை தேடினீங்கன்னா உங்களுக்குள்ள கனி உண்டாகும். எரேமியா 15:16. எரேமியா என்ன சொல்றார் பாருங்க. இல்ல 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் என்ன? கனிதானே.
ஆவியின் கனி தானே. அப்ப வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் என்னத்தை கொடுக்குமா? சந்தோஷம் என்கிற ஆவியின் கனியை உண்டாக்கும். மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அப்ப ஏன் வேதத்தை அனுதினமும் தியானிக்கணும், தேடணும் அப்படின்னா அந்த வசனங்களை தான் உள்ளார போய் என்னத்தை உண்டாக்கும்? கனிகளை உண்டாக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. வசனம் தான் இயேசு. யோவான் 15:4 என்ன சொல்றார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4 ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில்னா வசனத்தில், வார்த்தையில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒரு கனி கூட உங்களால் கொடுக்க முடியாதுன்றார். அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒரு கனி கூட கொடுக்க முடியாது. அப்ப கனி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். கனி என்ன? கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். இன்னும் ஆழமா போனா இயேசுவின் சாயல், குமாரனுடைய சாயல். எதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நீங்களும் நானும் சாகிறதுக்குள்ளார அந்த குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த பாட்டை மரணத்தில் தான் பாடுவாங்க, சாவு வீட்டில். என்ன பாட்டு? தேவ சாயல் ஆக மாறி. எங்க உயிரோடு இருக்கப்ப பாடாம செத்ததுக்கு அப்புறம் பாடினா அவர் கேட்டுக்கிட்டா மாற போறாரா? நிறைய பேர் சபையில் அது பாடுறதே எல்லாம். ஒருத்தர் பாடிட்டேன் ஒரு சபையில், நான் ஐயோ நிறுத்துங்க, அதை சாவு வீட்டில் பாடுறேன். யார் சொன்னா? எங்க அவர் எழுதும்போது சாவு வீட்டில் பாடுறதுக்கு நான் எழுதினாரு? எப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. உயிரோடு இருக்கிறதுக்குள்ள தாங்க தேவ சாயலை மாற முடியும், செத்ததுக்கு அப்புறம் மாற முடியாது. ஆக்சுவலாக மாறலாம், அது எப்படின்னு சொல்றேன். உயிரோடு இருக்கிறதுக்குள்ள ஆத்துமாவில தேவ சாயல் வந்துச்சுன்னா, ஆண்டு வரும்போது நம்ம மரித்திருக்கும் போது உயிர் தொழுவோம் பார்த்தீங்களா, சரீரத்தில் தேவ சாயல் வரும். அல்லேலூயா. அதுக்கு பேர் உயிர் தெழுந்த சரீரம். இயேசு வரும்போது நம்ம உயிர் தெழுந்த சரீரத்தை பெறணும்னா மரிக்கிறதுக்குள்ளார ஆவிக்கேற்ற பிரகாரமாக நம்ம குமாரனுடைய சாயலை அடைந்து மரிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இயேசுவோடு இணைந்திருந்தா, அவர் திராட்சை செடினா நம்ம கொடிகள். செடி கனி கொடுக்குமா, கொடி கனி கொடுக்குமா? மரம் கனி கொடுக்குமா, கிளை கனி கொடுக்குமா? சொல்லுங்க. கிளை தாங்க கனி கொடுக்கும். ஒரே ஒரு மரம் தான் கனி கொடுக்கும். என்ன தெரியுமா? பலாமரம். அங்கங்க தொங்கும். மற்ற எல்லா மரத்திலையும் பாருங்க, எதுல தான் தொங்கும் கனி? கிளைகள்ல தான். திராட்சை செடி எடுங்க, கொடியில தான் கனி வரும். அப்ப இயேசுவாகிய திராட்சை செடி அவரோடு நிலைத்திருக்கிற நமக்குள்ள அவர் ஜீவனை கொடுத்து 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 அவரை போல் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இதாங்க ரட்சிக்கப்பட்டவங்களுடைய நோக்கமா இருக்கணும். அவரை போல் மாறுவது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். எங்கேயாவது இயேசுவை குறை சொல்ல முடியுமா? கனி கொடுக்கலன்னு அவரை சொல்ல முடியுமா? அவர் கேரக்டரில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. பிலாத்தே அவரை விசாரிச்சுட்டு இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லைன்னா, பிலாத்து சொல்றான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. ஐயோ, அவன் வாயில இருந்தாலும் வரவே வராது. எப்படியாவது குற்றவாளி ஆக்குறதா அவன் வேலை. ஏன்னா அவன் ராஜா, சொன்னா நடந்துரும். அவன் சொன்னதான். அவன் வாயிலிருந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வாங்குறாரு? இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். நம்மளை சொல்ல முடியுமா அது மாதிரி? புஸ்தகத்தில் மேலே இருக்கிற புஸ்தக சுருளில் டெய்லி நம்முடைய
2 காரியங்கள் எழுதப்படுது. என்னென்ன 2 காரியங்கள் எழுதுகிறார்? ஒன்று நன்மையை எழுதுகிறார், இன்னொன்று தீமையை எழுதுகிறார். ஆத்துமாவை குறித்து ஒரு புத்தகம், நம்முடைய ஆவியை குறித்து ஒரு புத்தகம், சரீரத்தை குறித்து ஒரு புத்தகம். மொத்தம் 3 புத்தகம் நியாயத்தீர்ப்பில் திறக்கப்படும். ஆத்துமாவை குறித்து எழுதுகிற புத்தகத்தில் நம்ம யோசிக்கிற நல்ல எண்ணங்களும் எழுதப்படும், கெட்ட எண்ணங்களும் எழுதப்படும். ஒரு புத்தகத்தை திறந்தா எத்தனை பக்கம் இருக்கு? ஒரு புத்தகத்தை திறந்தா 2 பக்கம். ஏன்? ஆக்சுவலாக 3 பக்கம் ஒரு புத்தகத்துக்கு. திறந்தோம்னா 2 பக்கம், சைடில் இருக்கிறது ஒரு பக்கம். அதில் தான் அந்த புத்தகத்தின் பேர் எழுதியிருக்கும். திறந்தால் 2 பக்கம், அந்த 2 பக்கத்தில் ஒரு பக்கம் நன்மைகள் எழுதியிருக்கும், இன்னொரு பக்கம் தீமைகள். ஆத்மாவை குறித்த நல்ல எண்ணங்கள் ஒரு பக்கம், கெட்ட எண்ணங்கள் ஒரு பக்கம். ஆவியை குறித்த நல்ல வார்த்தைகளை பேசினது ஒரு பக்கம், கெட்ட வார்த்தைகளை பேசினது ஒரு பக்கம். சரீரத்தை குறித்து நல்ல கிரியைகளை செய்தது ஒரு பக்கம், கெட்ட கிரியைகள். இப்போ யோசிச்சு சொல்லுங்க, நம்மளை குறித்து அவர் எழுதுனதில் நன்மை அதிகமாக இருக்குமா, தீமை அதிகமாக இருக்குமா? நன்மையா? தைரியமாக சொல்லக்கூடிய தேவ ஜனங்கள் யார்? என்னை குறித்து ஆண்டவர் நன்மையானது மட்டும்தான் எழுதியிருப்பார் அதிகமாக. உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். என்னை பற்றி எனக்கு தான் தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யார் என்னன்னு ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். உண்மையா இல்லையா? நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாதனால தான் எப்போ என்னான்னு நடிப்பு. வேதம் சொல்லுது, அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கதா, அவருக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. ஒரு நாள் நியாயத்தீர்ப்பில் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே எபிரேயர்க்கு சொல்றார், எல்லாருக்கும் முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது, ஓப்பனாக இருக்குது, இதில் மறைவே கிடையாது. அப்போ நம்ம சாகிற வரைக்கும் என்ன வேலை தெரியுமா? இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் வரிகளை போயிடலாம். என்ன வேலை? ரொம்ப பிடிச்ச வசனம் ரோமர் 12:21. இதன்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் வரிகளை போகலாம். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இதை மட்டும் செஞ்சிருங்க, வரிகளை போயிடலாம். கெட்ட எண்ணத்தினால் உங்கள் ஆத்மாவில் நீங்கள் வெல்லப்படாமல் உங்கள் ஆத்மாவில் நல்ல எண்ணத்தை கொண்டு வந்து கெட்ட எண்ணங்களை ஜெயிச்சிடுங்க, போயிடலாம். கெட்ட வார்த்தைகள் வாயில் பேசுறதை நிறுத்திட்டு நல்ல வார்த்தைகளை பேசிடுங்க, வரிகளை போயிடலாம். கெட்ட நடக்கைகளை விட்டுட்டு நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பிங்க, வரிகளை போயிடலாம். நான் பாஸ்டர், இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க யாரும் உங்களை வரிகையில் கூட்டிகிட்டு போக முடியாது. அல்லேலூயா. என் மனைவிட்ட அடிக்கடி சொல்லுங்க, சபையில் சொல்லுவேன், ஆண்டு வந்துட்டானே என் மனைவி பார்த்து, நீ யாரோ நான் யாரோம்மா பார்த்துக்கோ, வர வரைக்கும் தான் நான் உனக்கு புருஷன், என் மனைவி. அவர் வந்துட்டாருன்னா எனக்கு அந்த உறவு தான் முக்கியம். என் புருஷன் பெரிய ஊழியக்காரர், அவர் பின்னாடி நான் வந்துடுறேன் நினைக்காத. அப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ ஆயத்தமாயிடுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரர், நான் வரிகளை நானும் அவர் பின்னாடியே போயிடும், கனவு கூட காணாதீங்க. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இதில் யாரும் தப்ப முடியாது. அதனால் அவங்கவுங்க ஆத்மா, அவங்கவுங்க ஆவி, அவங்கவுங்க சரீரத்துக்குரிய கணக்கு சரியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பயம் இல்லாமல் எப்போ வேணாலும் மறிக்கலாம், எப்போ வேணாலும் வரிகளை போகலாம். அவருக்கு முன்னாடி தான் ஒளிவு மறைவே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு மறைக்கிறோன்னு கேட்குறேன். டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுங்க. இன்றைக்கி இந்த தப்பெல்லாம் பண்ண என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு அறிக்கை செய்து சுத்திகரித்து டெய்லி படுங்க. அப்போ கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. மூடி மூடி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் இரக்கம் பெறுவான்னு சொல்லிட்டான். எதுக்கு மறைச்சு மறைச்சு வைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் அறிக்கை பண்ணணும்னு சொன்னாரா? இல்லை மாதத்தில் ஒரு தடவை தான் அறிக்கை பண்ணணும், நீங்கள் அது பைபிளில் இருக்கா?
எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ண தப்ப மனம் திரும்பி உடனே சரி பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அல்லேலூயா. மற்றவங்க கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப பார்க்குற நீங்கள் உங்கள் கண்ணில் பெரிய பீமே வச்சுருக்கிறீங்களா? அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். மற்றவங்கள்ட்ட சின்ன சின்ன துரும்ப பெரிய குற்றமாக பேசுகிற நம்ம கண்ணில் பெரிய பெரிய உத்தரத்தை வச்சுருக்கிறோம். மூடனுடைய கண்கள் மற்றவன் மேல் இருக்கும், ஞானவானுடைய கண்கள் தன் மேல் இருக்கும்னு நீதிமொழிகள் அழகாக ஒரு வசனம் இருக்கு. மூடன் எப்போதுமே மற்றவனை குற்றமாக பார்த்துக்கிட்டே இருப்பான். ஞானவான் எப்போதுமே தன்னை ஒரு குற்றவாளி ஆயிடக்கூடாதுன்னே பார்த்துட்டு இருப்பான். அவர் குற்றவாளியாக போயிடக்கூடாது. அவன் தான் ஞானம் உள்ளவன். மற்றவங்களுக்கு குற்றம் இருக்கிறது ஈஸி. அதே நபர் உங்களை குற்றம் தீர்த்தா உங்களுக்கு வருது பாருங்க கோபம், எவ்வளோ ஆத்திரம். ஒரு நாள் அதே குற்றத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா அவர்கிட்ட கோவப்படுவோமா? இங்கே பட்டு தான் பாருங்களேன், கழுத்தை பிடிச்சி நரகத்தை தள்ளி விட்டுருவார். ஒன்றும் பேச முடியாது. அதனால் ஆவியானவர் இந்த மாலை வேளையில் நம்மளை எச்சரிக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. எட்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், சொல்லுகிறேன் வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. கனி கொடுக்காத மரங்கள் அக்கினி ஜுவாலைக்கு நரகத்துக்கு போகும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இயேசு சிலுவையை தூக்கிட்டு போறார்ல, அடிச்சு அவரை கிழிச்சு அவ்வளோ ரத்தம் வடிய வடிய சிலுவை தூக்கிட்டு போகும்போது அழகாக ஒரு வார்த்தையை சொல்வார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? ஏன் இயேசு இதை சொல்லணும் சிலுவை தூக்கிட்டு போகும்போது? இங்கே சொல்கிற பச்சை மரம்ன்றது தன்னை சொல்கிறார். இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்திலே பச்சை மரம். எல்லா மனுஷனுமே பட்ட மரம். அல்லேலூயா. பச்சை மரத்துக்கே பாவமே செய்யாத எனக்கு இவ்வளோ தண்டனை இவ்வளோ பாடுகள் கொடுப்பாங்கன்னா நீ பட்ட மரமாக இருந்தேன்னா உனக்கு எவ்வளோ செய்வார் அப்படின்னு என்ன ஃபைனலாக சொல்கிறாரு. பட்ட மரம் காஞ்ச மரம் நெருப்புக்கு தான் போகுன்ட்டார் சிம்பாலிக்கா. காஞ்ச மரத்தை எங்கே தான் போடுவோம்? விறகாக தான் போடுவோம். எங்கள் அடுப்பில் பச்சை மரத்தை வைங்க எரிதான் பாருங்க. ஏன் இயேசு பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் வெளியே வந்தார் தெரியுமா? பச்சை மரம் நரகத்தில் இருக்க முடியல. அல்லேலூயா. அவர் பச்சை மரமாய் மரித்ததுனால நரகம் வைத்து கொள்ள முடியலையா? பாதாளம் அவர் வெளியே தள்ளி விட்டுச்சான். அப்போஸ்தலர் நடுவில் போடப்பட்டிருக்கு. பாதாளம் அவர் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஒரு பச்சை மரம். பட்ட மரம்னா பாதாளம் அப்படியே வாங்கிக் கொள்ளும், நெருப்பு அப்படியே வாங்கிக் கொள்ளும். பாவத்தில் பிறந்ததுனால் நம்ம பட்ட மரம், இயேசுவோடு இணைந்ததுனால் பச்சை மரம். அல்லேலூயா. அப்போ டெய்லி இயேசுவோடு இருந்தீங்கன்னா பச்சை மரமாக மாறிட்டு இருப்போம். அதுக்கு அடையாளம் கனி கொடுத்துட்டு இருப்போம். கனி கொடுத்தீங்கன்னா கோடாரி உங்கள் வேறு அருகே வராது. கண்டிப்பாக நித்தியத்தில் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருவோம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நாம் கனி கொடுத்தால் நமக்குள்ளே அவர் ராஜ்யம் காணப்படுகிறது. அவங்க தாங்க இந்த உலகத்தை மாற்ற முடியும். இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய வல்லமை மாற்றம் உள்ளவங்கள்ட்ட தான் இருக்கு. கனி கொடுக்கிறவங்க தான் அந்த உலகத்தை மாற்ற முடியும். அன்பு நிறைஞ்சவங்க தான் அந்த உலகத்தை மாற்ற முடியும். சமாதானம் உள்ளவங்க தான் அந்த உலகத்தை மாற்ற முடியும்.
அப்போ நம்மகிட்ட வெறுப்பும் கசப்பும் மன்னிக்க முடியாத தன்மையும் கெட்ட குணாதிசயம் இருந்தால் எப்படி தேவன் இந்த பூமிக்கு நம்ம உப்பா வைப்பார், உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பார்? அப்படியே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது பதில் சொல்லணும். இத்தனை வருஷம் இத்தனை நாள் வாழ்ந்தியப்பா என்ன பிரயோஜனம்னு கேட்பார். ஆண்டவரே இவ்வளோ சம்பாதிச்சேன், வீடுகளை வாங்கினேன், தோட்டங்களை வாங்கினேன், நிலங்களை வாங்கினேன், கார்களை வாங்கினேன், பரலோகத்துக்காக என்னப்பா செஞ்சேன்னுவார். இதெல்லாம் வாங்கினதுனால பரலோகம் கிடச்சிருமா? நரகம்தான். அப்போ ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். நமக்குள் தெய்வராஜ்யம் கட்டப்பட விட்டு கொடுப்போம். ஆயத்தமாவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நம்ம எல்லாரும் மனதார நன்றி சொல்வோம். இயேசுவை தவிர நமக்கு வேற ஒரு ஆசை, எண்ணம், யோசனை இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தில் அவரை தேடுவோம், அவரை பற்றி கொள்வோம், அவரை பிடித்து கொண்டு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருந்து மிகுந்த கனி கொடுக்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னார். நான் திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள், என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எவ்வளோ அற்புதமான தெய்வம். ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை நம்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கண்ணன் அவர்கள் ஜெபிக்க அன்பாக்கிட்டு. பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, நல்ல இரவு பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், பணிகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை தெரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிற மக்களாய் வாழ நீர் விருப்பப்படுகிறீர். ஆகவே இந்த வேலைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையிலே நிலைத்திருக்கத்தக்கதான வாழ்வு எங்களுக்குள்ளே உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, ஆத்துமாவில், ஆவியில், சரீரத்தில் கனிகள் நிறைத்திருக்க வேண்டும். 12 விதமான கனிகளை குறித்து முடிதாசன் சொல்லத்தக்கதான இந்த மகிமையினால நிரப்பெறுகிறாக. ஆண்டவரே, சரீரத்தில் ஆண்டவரே நாங்கள் நீதி நியாயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தினுடைய மக்கள், நாங்கள் உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் விருப்பப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கனிகள் இல்லாதபடிக்கு வெற்று வாழ்க்கை ஒரு நாளும் எனக்கு சொர்க்கராஜ்யத்துக்கு கொண்டு வராது என்று திட்டமாய் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, ஆகவே இந்த ராத்திரி வேளை எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருந்து கனி கொடுத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கிறீங்க, நீங்கள் மிகுந்த கனியை கொடுக்குறவளா இருப்பீங்கன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள் கொடிகள். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை சுத்தம் பண்ணும், எங்களை சீர்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இன்று ஒரு நாள் மாத்திரமல்ல, ஆயுசு காலம் முழுக்க இந்த வசனங்களை எங்களுடைய இருதயங்களில் கோர்த்து ஒவ்வொரு நாளும் நடக்க ஆண்டவராகி தேவன் கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி நாம மையப்படுவதாக. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, வேடத்தில் உண்டாயிருக்குங்கிற வாக்கின்படி நாங்கள் வாழ்ந்து காட்டி பிசாசுக்கு முன்பாக நீரே எங்களுடைய தேவன், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று நிரூபணம் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே நடக்க போகிறதான கூட்டங்களுக்காய் நன்றி.
உம்முடைய ஊழியக்காரர் இன்னும் தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்தும். வசனத்தை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தின் மகிமை உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நிரூபணம் செய்ய தேவனாய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபித்த அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது காணிக்கை பாடல் பாடுவோம். கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை நாம் படைப்போம். ஐயா சொன்ன மாதிரி இந்த தெய்வ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் அந்த பாடலை எல்லாருமே சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். கடைசி ஜெபத்தை நம்முடைய அன்பு ஐயா அவர்களை ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. உடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று எழுதி வைத்திருக்கிறீரே.
எங்கள் கண்களை திறந்து கொண்டிருக்கிறீர். இந்த பகுதியிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஓசன்னா திருச்சபையிலே வைத்து 3 நாள் கூட்டம் நடந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறீர். இவர்களுக்கு மட்டுமல்ல, மேட்டூரில் இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபையினுடைய ஆயர்களும் ஆண்டவரை திருச்சபை மக்களும் வந்து வெளிச்சத்தை கண்டு கொள்ளும்படியாக, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய தாசனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே, நாளை இருக்கக்கூடிய கடைசி நாள் கூட்டத்தில் இன்னும் கேள்விப்படாதவர்களும் கேள்விப்படுவார்களாக. இங்கே இருக்கிறவர்கள் போய் மற்றவர்களை சொல்லி அழைத்து கொண்டு வருவார்களாக. எப்படியாகிலும் எங்கள் மேட்டூர் பட்டணம் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தின் ரகசியங்களை அறிய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னும் கர்த்தர் தாசனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. உடைய ராஜ்யம் அது மகத்தான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். உடைய அடியார்கள் செலுத்திருக்கிற காணிக்கைகள் உடைய ஊழியத்திற்கு பயன்படட்டும். கொடுத்த அளவின்படி அல்ல, மனதின்படியே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்த யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.